தேர்தல் வாக்குறுதிப்படி கூட்டுறவு பயிர்க்கடன்களை அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேகதாது விவகாரம் குறித்தும் ஆலோசிக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். காவிரி நதி மற்றும் மேகதாது பிரச்சனைகள் பற்றி விவாதிப்பதற்காக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் 2026 தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய நிலம் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையாக கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது போல அல்லாமல் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு மட்டும் 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழகம் முழுவதும் தாவேக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் 177.25 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும், மாத வாரியாக எவ்வளவு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கும்போது முதலமைச்சர் திரு விஜய் பேச்சுவார்த்தைக்காக பெங்களூர் செல்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் காவிரி விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.